6.2ல 10th sum ஓகேயா. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு, 3 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. let a vector, b vector, c vector be a 3 non-zero vectors such that c is a unit vector. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். c யூனிட் வெக்டார் சொல்லியிருக்காங்க. perpendicular to both a and b ன்னு சொல்லியிருக்காங்க. if the angle between a and b வந்து π/6ன்னு சொல்லியிருக்காங்க. show that a vector, b vector, c vector whole square equal to 1/4 into modulus of a square into modulus of b vector square. அதே மாதிரி தான் இங்கே தமிழ் மீடியத்திலையும் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமற்ற 3 வெக்டார்களின் ஏபி என்ற வெக்டார்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டார் சிங்கிறது அலகு வெக்டார் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்கிள் π/6ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ சொல்யூஷன் போட போகிறோம். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், நான் சொல்லியிருக்கேன். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார்னு எழுதலாம். நம்ம இன்னொரு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம். உனக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா மாடுலஸ் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு நம்ம படிச்சிருப்போம். புள்ளி பெருக்கல்னா டாட் ப்ராடக்ட்டு, புள்ளி பெருக்கல்னா அப்படி படிச்சிருப்போம். இப்போ இது ரெண்டுக்கும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். எப்படி இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மாடுலஸ் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் பி வெக்டார் இன்ட்டு காஸ் π/6. தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே எழுதிக்கோ. தீட்டா ஈக்குவல் டு π/6ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு சி வெக்டார் டாட் சி வெக்டார்னு மாறும். ஏன்னா இது ஃபுல்லாக ஏ, இது பி ப்ளஸ் இங்கே இருக்க ஒரு சி வெக்டார் மாறும். காஸ் π/6ஓட வேல்யூ என்ன வரும்? மாடுலஸ் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் பி வெக்டார். காஸ் π/6ஓட வேல்யூ 1/2 இன்ட்டு சினா உனக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். இந்த 1/2 முன்னாடி கொண்டு வா. 1/2 இன்ட்டு மாடுலஸ் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் பி வெக்டார். உனக்கு சி வெக்டார் வந்து அலகு வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி வெக்டாரோட வேல்யூ 1ன்னு மாறிச்சுன்னா 1 ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் 1ன்னு மாறிடும். அப்போ 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்னு வரும். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார். இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணு, வர்க்கப்படுத்து, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்னவாகும்? ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1/4ன்னு மாறும். ஏ வெக்டாரை ஸ்கொயர் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர்னு மாறும். பி வெக்டாரை ஸ்கொயர் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர்னு மாறும். ஓகேயா? தேங்க்யூ.